வணக்கம். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிற்பான், இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், இந்த விஜய் எப்போவுமே மக்கள் பக்கம்தான் இப்படின்னு ஒருத்தர் பேசினார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ ஏன் ப்ரோ நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கேட்டால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. ஆதவர்ஜுனா இன்னொரு ப்ரோ எழும்பி என்ன கேட்குறாரு தெரியுமா? அவர் எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசுவாராம். அப்போ தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நம்ம கேட்குறோம், எப்போ தான் பேசுவார்? ஒரு செய்தியை சொல்கிறேன் ஆதவர்ஜுனாவுக்கு. அதாவது உங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு அணில் குஞ்சு பேசுகிற வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய மேடையிலே அந்த அணில் குஞ்சு பேசுது. என்ன பேசுது தெரியுமா? முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய பிள்ளை முதல் பாட்டி வரையிலும் இங்கே வந்து பெண்களுக்கு அநீதி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லுவார். இன்றைக்கு நாம் என்ன கேட்கிறோம் என்றால், சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க மீது ஒரு வன்கொடுமை நடத்த போன ஒரு தாவேக்கா நிர்வாகி ஒருத்தனை அந்த ஊர் மக்கள் அடித்து விரட்டி அடித்த சம்பவம் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க. இது ஆதவுக்கு தெரியுமா? விஜய் ப்ரோக்கு தெரியுமா? சரி, 3 வயது சிறுமிக்கு கூட தமிழ்நாட்டில் தற்போது பாதுகாப்பில்லை அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 30 நாட்களில் பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரியான செய்திகளெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் விஜய் பேச மாட்டாரா? இப்போ விஜய் எப்போ பேசுவார்? ஆதவர்ஜுனா சொல்லுங்கள், எப்போ பேசுவார்? நீங்கள் இதில் விஜயும் ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகன் ப்ரோவெல்லாம் என்ன நினச்சேன்னா ஒரு நிம்மதியாக பெருமூச்சு விட்டுருப்பாங்க. என்ன அப்படின்னா, நேற்றைக்கு மதிப்புக்குரிய சபாநாயகர் ஒரு செய்தியை சொன்னார், அடுத்த 3 நாட்களுக்கு கேள்வி பதிலெல்லாம் கிடையாது அப்படின்னு. நிச்சயமாக நெஞ்சை பிடிச்சி அப்பா தப்பி பொழைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கேள்வி மேல் கேள்விகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் மற்ற எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க. எதுக்குமே பதில் இல்லை. பதில் என்ன தெரியுமா? நீங்கள் தான் தோத்துட்டீங்களே. இந்த சின்ன பசங்க விளையாட்டுருக்கு இல்லையா, அது மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க இந்த தாவேக்காரங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லைனாலும் இவர் பேச மாட்டாராம். ஆனால் இவர் சினிமா நடிகர்கள் கூட பார்ப்பாராம், சிரிப்பாராம், பேசுவாராம், எல்லாம் பண்ணுவாராம். ஆனால் மக்களுக்கு பிரச்சனைனா பேச மாட்டாராம். இவர் தான் முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பான், வந்து கேட்பான் இல்லையா? இன்னைக்கு எதுவுமே இல்லை. சரி, இது ஒரு பக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு இதுவரையிலும் சந்தித்திராத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான விவசாயிகள் போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. எதற்கு நடந்திருக்கிறது? அதாவது பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி நம்ம விஜய் ப்ரோ வடை சுட்டார். இப்போ என்ன பண்ணியிருக்காரு? 50,000ன்னு சொன்னார். பிறகு மக்கள் கொந்தளித்தார்கள், பயந்து போய் 75,000ன்னு இப்போ மாற்றியிருக்கிறாங்க. ஆனால் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று விவசாயிகள் இன்றைக்கு தெருக்களில் வந்திருக்கிறாங்க. போதாக்குறைக்கு இன்னொன்று சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் செவி மடுக்கலை அப்படின்னா நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள போகிறோம் என்று இன்னைக்கு சாட்டை அடித்து கொண்டே விஜயனுடைய இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக உண்ணா நோன்பு இருக்க போகிறோம் என்று சிஎம் விஜய் அவர்களை பார்த்து விவசாயிகள் சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இது மட்டுமா? இப்போ மேட்டூர் அணை 2ஆம் தேதி திறக்கணும், திறக்கலை. திறக்காததுனால என்ன? விஜய் ப்ரோவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ராஜ்மோகன் ப்ரோவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நினைக்கக்கூடாதெல்லாம் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. ஆனால் விவசாயிகள், தண்ணி வரலன்னா விவசாயம் என்ன ஆகும்? அதுவும் கடுமையான கோடை காலம் கடந்து போயிருக்கிறது இல்லை, இப்போவும் கோடை தான், சில இடங்களில் கொஞ்சம் மழை பெய்யுது. ஆனால் மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நாளில் திறக்கப்படாமல் இருக்கிறது. என்ன செய்யலாம்? இன்னும் எதுவுமே செய்கிற மாதிரி இல்லையே. அப்போ மக்கள் போராடுறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் விஜய் ப்ரோ பேச மாட்டாராம். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாராம். இப்போ எப்போ பேசுவாரா நமக்கு தெரியல. எப்போ பேசுவீங்க நீங்கள்? இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு 12 வருஷமாக பேசாமல் இருக்கிறார்.
உங்களுக்கு யாருன்னு தெரியும், அது இன்னொரு ப்ரோ. அவர் 12 வருஷமாக பேசாமல் இருக்கிறார். இந்த பாருங்க, மக்கள், அதாவது இந்தியாவிலேயே அதிகமான மக்களால் வெறுக்கப்படக்கூடிய நபராக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஒன்று யோசிச்சு பாருங்க, 12 வருஷத்திற்கு முன்னாடி இதே மாதிரி வடை சுட்டுட்டு வந்து ஆட்சி பொறுப்பில் வந்தவர் தான். இன்றைக்கி வேற தாவேக்காவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இன்னும் 2031 15 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டும் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் உடனடியாக எழுப்பி கேட்டிருக்காரு. 1.5 ட்ரில்லியனா இல்லை 15 ட்ரில்லியனா? ஐயோ தெரியாமல் சொல்கிறேன் உண்மை. அதாவது நீங்கள் பாருங்களேன், ஒரு பொறுப்பில்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய நபர்களாக தாவேக்காவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, ப்ரோ ராஜ்மோகன் கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர்கள் விஜய்க்கு பேச தெரியணும்னா பயிற்சி கொடுக்க சொல்ல வேண்டியதானே. இப்போது ஸ்கிரிப்டு மனப்பாடம் பண்ணி சினிமாவில் ஹா ஹூ ஹேய் அப்படின்லாம் கத்துறாரு இல்லையா, நம்ம மாதிரி கத்துறாரு, பயங்கரமாக கத்துறாரு இல்லையா. அதுதான் இந்த சிறுசுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயோ அவர் ஏதோ நிஜத்தில் கத்திடுவார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதான் அந்த பிள்ளைங்கள்லாம் போய் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்ட்ட ஏம்மா போடுமா ஓட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சில குழந்தைகள் தான். ஆனால் என்ன, இன்றைக்கி அந்த குட்டீஸ் கதறிட்டு இருக்கிறாங்க, அந்த ப்ரோன்னு சொன்னவங்கெல்லாம் கதறிட்டு இருக்கிறாங்க, நண்பா நண்பீஸ் எல்லாம் கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் பேச மாட்டாராம், இவர் பேசவே மாட்டாராம். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான். நான் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய சட்டமன்றத்தை, அதனுடைய முழுமையான நிகழ்வையும் நேரலையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ராஜ்மோகன் 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ராஜ்மோகன் ப்ரோ சொன்னார், அது நேரலையில் எல்லாம் வரும் அப்படின்னு. ஆனால் நேரலையில் எதுவுமே வரல, அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி என்ன அப்படின்னா, எல்லாருமே மாட்டிப்போம், கொத்து கொத்தாக மாட்டிப்போம், கூட்டம் கூட்டமாக உடஞ்சிருவோம், எல்லாமே தெரிஞ்சிரும். அதனால் என்ன பண்ணு, எதையும் நேரலையில் ஒளிபரப்பாதன்னு சொல்லிட்டு நான் அமுக்கமாக இருந்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி சட்டமன்றத்திற்குள்ள பிரேமலதா விஜயகாந்திலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆஸ்டின் எம்எல்ஏலிருந்து, சிவசங்கர் உட்பட எல்லாருமே கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கேன், ஒன்றும் இல்லைங்க. இதில் இந்த சட்டமன்றத்தில் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்த இதில் நீ உடனே செய்ய வேண்டாம், அது குறித்து நம்பிக்கை வரக்கூடிய விதத்தில் ஏதாவது சொல்லலாம் இல்லையா, அது குறித்து திமுக கேட்குறாங்க, ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு. அதுக்கும் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எதையும் பேச தயாரில்லை, வாய் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னியப்பா, எங்கே 6 சிலிண்டர்னு சொன்னியப்பா, எங்கே தாய்மாமன் சீர் சொன்னியப்பா, எங்கே 4000 ரூபா மாணவர்களுடைய பெற்றோர்கள் கொடுக்க, எங்கே 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 எங்கேயும் இல்லை, பதிலே காணோம். ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாடு எந்த காலத்திலையுமே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலை கடந்து போனதே இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.